வழக்கத்தின்படியே கதவை திறந்து வச்சுட்டு அவன் அடிமைப்பட்டு வேற ஊர்ல இருக்கிறான். அந்த திசையை நோக்கி அங்க இருக்குது கோயில், அதுக்கு நேர கையை நீட்டி ஆஹா இந்த வானத்தை பூமியை படைச்ச ஆண்டவரை நோக்கி பார்த்து, அவனுக்கு முன்பாக எந்த சிலைகளோ எந்த படங்களோ எதுவுமே இல்லை. அவன் வானத்தை பூமியை நோக்கி அந்த ஆண்டவரை ஜன்னலை திறந்து மேல பார்த்து கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இவனுக்கு இவ்வளவு சட்டம் போட்டு இவன் திருந்தலையடா. அடுத்த நாள் பார்த்தான், திருந்தல. நேர ராஜாட்ட போனான். தானியேல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உங்களுடைய சட்டத்தின்படி அவன் சிங்கக்கவியிலே இப்பொழுது போடப்பட வேண்டும். தானியேலை பிடிச்சிட்டு வர்றாங்க. 10-20 நாள் சாப்பாடு போடாம ஆக்ரோஷத்துல நிக்கிற சிங்க கூட்டங்கள். வெளியில ஒரு டோர், பெரிய பள்ளம், சிங்கங்களா நிக்கும். இந்த மூடியை திறந்து உள்ள ஆளை போட்டு மூடி தானியேலை கூட்டு வர்றாங்க. ராஜா பதட்டமான இதயத்தோடு, கனத்த இதயத்தோடு கேட்கிறான், தானியேலே இப்படி ஆயிப்போச்சுடா, உள்ள போட சொல்றாங்க, எனக்கு வேற என்ன வழியே இல்ல. சொல்லிட்டு சொன்னா, புறஜாதி ராஜா சொல்றான், இயேசுவை அறியாதவன் சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை நிச்சயமாய் விடுதலை செய்வார். பயப்படாம நீ குழியில இறங்க. உள்ள சிங்க கபிகளை போடப்பட்டாச்சு. ராத்திரி முழுசும் ராஜா படபட ஆயிடுச்சு. காலையில எப்படா விடியும்னு வந்தான். வந்து பதட்டத்தோடு மூடிக்கு கிட்ட வந்து, தானியேலே மெதுவா கூப்பிட்டான். செத்துட்டானா பொழைச்சிட்டானா எறும்பு கூட மிஞ்சாது. இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டே சவுண்ட் கேட்டான். உள்ள இருந்த சவுண்ட் வந்து, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க. ராஜாவுக்கு பெரிய சத்தம். நீங்க உண்மையிலேயே பரிசுத்தமா வாழுங்க, உண்மையா வாழுங்க, ஜெபம் பண்ணுங்க, யாருக்கு துரோகம் பண்ணாம வாழுங்க, உங்களை தொடரவன் யாருன்னு கேட்கிறார் அவரு. பசியுள்ள சிங்கம் 20-30 நாள் சாப்பிடல, எப்படியாவது கொதறி எடுத்துரும். தொடாது நீதிமானை ஒரு துன்பமும் தொடாது. ஆனா துன்பம் வருமா வராதோ அப்படின்னு கேட்காதீங்க, வரும். சிங்க கெபிக்குள்ளதான் இருப்போம், ஆனாலும் சிங்கம் நம்மளை கொல்லாது.